எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. இடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது நல்ல வேலை தந்தக்க நான் சோதரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாங்க. நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை துதிக்கிறோம். குருபடுவரை நன்றி. இந்த வசனம் எங்களுக்காக தந்திருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவரே, கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே. ஐயா, மறைத்து வெளிப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 நாளாம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம விதமாக பார்க்கலாம். அங்கே ஆசா 2 நாளாகும் 14 பார்க்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இங்கு ஆசாக்கு விரோதமாக ஒரு நிறைய கூட்டங்கள் வராங்க. அப்ப அதை கேள்விப்பட்ட உடனே ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிடுதார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல காரியங்கள் நம்மளுக்கு நேரிடலாம். சோதனை வரலாம், நோய் வரலாம், நிறைய காரியங்கள் இந்த வாழ்க்கையில திடீர் நடக்குது. அப்ப இங்க ஆசாக்கு திடீர்னு யுத்தம் வருது. ஆசா 2 நாளாம் 14 6வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதுனால அப்படின்னு பார்க்கிறோம். கொஞ்ச காலம் இளைப்பாறுதலை கட்டளை எடுத்தார். திருப்பி அவருக்கு யுத்தம் வருது. அப்போ யுத்தம் வந்த உடனே அவர் ஆசா என்ன பண்றாரு அப்படின்னு, நம்முடைய வாழ்க்கையில கூட யுத்தம் வரலாம், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய குடும்பத்தில். ஆனா ஆசா அங்க என்ன செய்யறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுதாரு. நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடுதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த உலகத்துல பைபிள் தெளிவா சொல்லுது, எல்லாத்தையும் படைத்தார் மனுஷனுக்கு, மனுஷனை படைத்தார் தம்மை வணங்கும்படி நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தேவனை வணங்கும்படி, தேவனை ஆராதிக்கும்படி, தேவனை கனம் பண்ணும்படி மனுஷர்கள் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிடுதாரு. நம்ம கஷ்டத்துல யாரை நோக்கி கூப்பிடுதோம்? யோபுல ஆண்டவர் காக்கை குஞ்சுக்கு ஆகாரத்தை சபதரித்து வைக்கிறார். அப்போ ஒரு காக்கை குஞ்சுக்கு ஆண்டவர் அக்கறையா இருக்கும் பொழுது மனுஷன் மேலே அக்கறையா இருக்கிறார். என்ன, நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அழுத பிள்ளைதான் அதுக்கு வயிறு நிறையும் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். இங்கு ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிடுதாரு. 2 நாளாம் 14 பார்த்து ஆசாக்கு பெரிய பிரச்சனை வந்துட்டு, ஏராளமான கூட்டம்னு ஆசா சொல்லுதாரு. அதை ஜெயிக்கணும். ராஜாக்கு என்ன காரியம்? ஏன் ராஜாவை ஏற்படுத்துற? தன்னுடைய நாட்டையும் மக்களையும் காப்பாற்றணும். இப்போ நம்மளுக்கு என்ன பொறுப்பு? நம்முடைய குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும், அவங்களை தேவனுக்கு நேராக அந்த உத்தமான வழியில நம்ம நடத்தணும். அதான் நம்ம பொறுப்பு. ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்களுக்கு என்ன பொறுப்பு? நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் அவரை நோக்கி அவருடைய வழியில நம்ம நடத்தணும். அதே மாதிரி ஆசா நாட்டையும் அந்த மக்களையும் காப்பாற்றணும், ஆண்டோடைய வழியில நடத்தணும். இங்க ஆசா 14ஆம் வசனத்தில் ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவர் நோக்கி சொல்றாரு, ஐயா, பலன் இருக்கோ இல்லையோ, ஆனா உங்களுக்கு நீர் உங்களால உதவி செய்ய முடியும். உதவி செய்யறது உமக்கு, மனுஷனுக்கு உதவி செய்ய ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு. அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். உங்களுக்கு என்ன காரியம் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, மனுஷனே கிடையாது. அப்படி பிரச்சனை இல்லைன்னா அவங்க தேவனை சரியா தேடணும்னு நம்ம பார்க்கல. ஏன்னா பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வழி நடக்கிறவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் நேரிடும். அதுல அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால ஜெயித்து வரும் பொழுது அவங்கள ஆண்டவர் உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இங்க ஆசாக்கு பிரச்சனை வருது. அதுக்கு பிறகு பெரிய சந்தோஷத்தாங்க ஆண்டவர் கட்டளையிடுறாங்க. உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனா கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லணும், நம்முடைய பிரச்சனை இல்லை, எங்களுக்கு துணை நில்லும். ஆண்டவர் ஏதோ மனுஷன் இல்லை, கண்ணுல தெரிகிறவர் இல்லை. நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம உணர முடியும், நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் சொல்றாருன்னு சொல்லி நம்ம தைரியமா இருக்க முடியும். அதை தான் அவர் சொல்ற, எங்களுக்கு துணை நில்ல மாட்டவரை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் துணை நிற்கணுமா? துணை, நம்மளுக்கு துணை அவர் தான். ஒவ்வொரு மனுஷன் அவங்க 2 பேரும் மாற்றி அவங்க துணை. ஆனா இவர்களுக்கு அதிகமா நம்மளுக்கு தேவன் துணையா இருக்கணும். எங்களுக்கு துணை நெல்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம்.
கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். நீர் எங்க தேவன். இந்த ஏராளமான கூட்டம் மனுஷங்க, அவங்க உங்களை அறியல, அதனால யுத்தம் பண்ண வந்திருக்காங்க. அவர்கள் எங்களை மேற்கொள்ள விடாதிரும் என்று சொல்றார். உங்களுடைய வாழ்க்கையில வறுமை, கடன் பிரச்சனை, சோர்வு, பாரம், இது நம்மளை மேற்கொள்ள கூடாது. இதுக்குதான் அந்த பைபிள் வேதவசன ஆராதனை செய்தி, இதுதான் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்காங்க. ஏதோ நம்ம கேட்குறோம் வைக்கிறோம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கெல்லாம் செய்தி இல்லை. ஆண்டுடைய வழியில நடக்கிறதுக்கு, உத்தமா நடக்கிறதுக்கு அந்த செய்தி, இந்த ஊழியங்கள் எல்லாம். ஏன்னா இந்த வாழ்க்கை நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. அங்க ஒரு பேதுரு சொல்றார், ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்ன. இந்த உலகம் பெரிய பணக்காரன் கல்யாணம் பண்றாங்க, பெரிய பணக்காரங்க பயங்கர ஆடம்பரமா பண்ணுதாங்க. அவங்களுக்கு தெரியல இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். லூக்கா 14 பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கணக்கு கொடுக்கணும். இந்த உலகம் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை, இது நம்மளுக்கு ஜீவன் இல்லை. ஒருவன் உலகம் பூரா ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம் என்று பைபிள் சொல்லுது. இதுதான் ஆசா சொல்றான், நம்ம ஆத்துமாவை நம்ம நஷ்டப்படுத்தாம இருக்கணும். அப்படின்னா ஆண்டவர் நோக்கி நம்ம கூடணும். ஒவ்வொரு விஷயத்தில் நம்மளுக்கு கஷ்டமா தோன்ற காரியம், கஷ்டம் இல்லாத காரியத்தில் நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். ஆசா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு, கூப்பிட்டு சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர் அங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு, மனுஷன் நம்ம மேற்கொள்ள விடாதிரும் என்று ஆசா உத்தம இருதயத்தோடு கூப்பிடுறாரு. அதுக்கு அடுத்த அதிகாரம் தீர்க்கதரிசி சொல்றார், உத்தம இருதயத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்னாரே என்று சொல்றார். ஆசா 14 அதிகாரத்துல உத்தம இருதயத்தோடு இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் அவருக்கு இறங்குறார். நீங்கள் உத்தம இருதயத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியாவை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு விரோதமான கூட்டங்கள், நான் அனுப்பின கூட்டம் இல்லை, அது ஒரு வழியா வர 7 வழியா ஓடுவானா. அதே மாதிரி ஆசாக்கு விரோதமான அந்த கூட்டம் ஓடுது. எப்படி ஓடுதுன்னா, ஆசா தேவனை நோக்கி சார்ந்திருக்கார், கூப்பிடுதாரு, எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்றார். நம்மளும் கூட நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் பிரச்சனையா தெரியுதோ, நம்ம பிரச்சனையிலே மூங்கிடக்கூடாது. உங்களுடைய வேதவசனம் எனக்கு மனமேல் செய்யலன்னா துக்கத்திலே அமிழ்ந்திருப்பேன் என்று சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில வேதவசனம் மனமேல் செய்யணும். எங்க சொல்லப்பட்டிருக்கா, தேவனை நோக்கி கூப்பிடணும். கூப்பிடுதாரு, ஆண்டவர் உதவி செய்யறார். அவர்களை ஆசாவும் அவனோடு இந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்து. நம்மளுக்கு ஒரு கொள்ளை ஆண்டு வச்சிருக்கிறார். அதுக்குதான் ஒரு விரோதமான யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் ஆசா ஜெயிக்கிறார். ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது ஜெயிக்கிறார். நம்ம தேவன் ஒருவர் உண்டு என்றும் எபிரேயர்ல பார்க்கிறோம், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்மளுக்கு பலன் அளிப்பாருனால நம்ம விசுவாசத்தை அவர் கூப்பிடணும். ஆசா கூப்பிட்டார், ஆசீர்வாதம் பெற்றார். ஏராளமான ஆசீர்வாதம். கோராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாகப்பட்டது. மிருக ஜீவன்கள் இருந்த கோட்டான்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஆசா பெரிய கொள்ளையடித்து ஜெயித்து எருசலேமுக்கு வரார். உங்களோட வாழ்க்கையில ஜெயம் ஒரு முக்கியமான ஒரு காரியம். தானியேலுடைய காரியம் 2-3 ராஜாக்கள் காரியத்தில் ஜெயமா இருந்தது. நம்முடைய காரியம் ஜெயமா இருக்கணும். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏதோ சாப்பிட்டோம் வாழ்ந்தோம் அப்படிலாம் இல்லை, ஜெயமா இருக்கணும். ஆசா தேவனுக்கு கூப்பிடுறார். அதை 15ஆம் அதிகாரத்தில் அவர் தீர்க்கதரிசி சொல்றாரு. அங்க 15ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 16 9ஆம் வசனத்துல 2 நாளாம் 16 9ஆம் வசனத்துல தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவி கொண்டிருக்கிறது நாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆசா உத்தமத்தோடு தேவனை கூப்பிட்ட உடனே பெரிய வெற்றியை பார்த்தாரு. அதுதான் இங்க 14ஆம் அதிகாரத்தில் பெரிய வெற்றி. ஆனா 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நீர் எப்படி ஜெயித்தீர் அப்படின்னா அவருடைய வல்லமையினால் நீர் ஜெயித்தீர். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கு அவருடைய வல்லமை வழங்க பண்ணும்படி நாங்க சொல்லப்பட்டிருக்கு. வல்லமை வழங்கினா நாங்க பார்த்தோம் எவ்வளவு பெரிய ஆடு மாடெல்லாம் அவரு மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டான்கள் அவர்களை இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு ஆடுகள் ஒட்டகம் பெரிய ஆசீர்வாதம் ஆசாக்கு. ஏன் அப்படின்னா உத்தம இருதயத்தோடு ஆண்டவர் கூப்பிட்டா ஏதோ செய்தி கேட்டோம் கூப்பிட்டோம் அப்படி இல்லை. நம்ம இருதயத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு உத்தமம் இருக்கணும், ஒரு உண்மை. உத்தமனா உண்மை ஆண்டிட்ட உண்மையா கூப்பிடணும். சிலவங்க பேருக்காக அன்பா இருப்பாங்க, பேருக்காக உதவி செய்வாங்க. அப்படி இல்லை,
உண்மையா ஆண்டுட்டு அன்பா இருக்கணும். அதான் பைபிள்ல சொல்லப்படுது, நீ உன் தேவனா கர்த்தர் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடு நீ அன்பு கொள்ளணும். முழுசா உங்களுக்கு என்ன காரியம் கஷ்டமா இருக்கா, முழு இதயத்தோடு ஆண்டவர் தேடுங்க. அதான் உத்தம இருதயம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கு. தம்முடைய வல்லமை வழங்க பண்ணுவார். வல்லமை கண்ணுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் நம்மளை கிரியா எப்படி கிரியை நினைப்பார் அப்படின்னா, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியா ஆசாவுக்கு யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். விரோதமா அந்த யுத்தத்தினால் வந்தவங்க திருப்பி ஓடிட்டாங்க. உங்களுக்கு விரோதமான காரியங்கள் கட்டான பிரச்சனை, என்னென்ன காரியங்கள் நீங்க வைத்துக்கிடுங்க, அது உங்களுக்கு முன்பாக ஓடும் என்று பைபிள் சொல்லுது. என்ன உத்தம இருதயத்தோடு ஆசை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுங்க ஆண்டவர் நோக்கி. எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும், தானியேல் 3 நேரம் ஜெபம் பண்ணார். பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார். அந்நிய தேசத்துல கைதியா வந்திருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி 3 நேரம் ஜெபித்தார். பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தார். பைபிள்ல நம்ம அப்படியே நிறைய பார்க்கலாம். ஆசாவா ஆசீர்வதித்த தேவன், ஆசாக்கு வெற்றி கொடுத்த தேவன், அவர் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுதார். ஆசா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுதார். பலன் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு உதவி செய்து லேசான காரியம் எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்றார். நீங்களும் அப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு துணை நிற்பார். உங்களுக்கு விரோதமான யுத்தத்தை ஆண்டவர் முறியடிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். உத்தமத்தோடு இருக்கிற தம்முடைய வல்லமை விளங்கும் பண்ணும்படி கர்த்தர் கண்கள் பூமி எங்க உலாவி கொண்டு உங்களையும் பார்த்துட்டு இருக்க ஏற்பமா உத்தமத்தோடு என்னை கூப்பிடுவீங்களா, உங்களுக்கு உதவி செய்யும்படி, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை மாற்றும்படி, அதிலிருந்து உங்களுக்கு வெற்றி தரும்படி அவர் கண்கள் உங்களை நோக்கி பார்த்துட்டு இருக்குது. அதை நீங்க பாருங்க, அந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுங்க, ஆசையத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. ஆசா சொல்றாரு, இந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. பலன் உள்ளவங்க இல்லாததுக்கு உதவி செய்து உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவர்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை நீர் அவருக்கு உதவி செய்தீங்க, ஏராளமான கூட்டத்தை அவர் கையில ஒப்பு கொடுக்கீங்க, பெரிய வெற்றியை அவர் கிடைக்கிறார். ஆண்டவரே 16ஆம் அதிகாரம் 2 பார்க்கிறோம். அங்க அவர் தீர்க்கதரிசி சொல்றார், உத்தமத்தோடு நீர் இருந்ததுனால அந்த வெற்றி உங்களுக்கு கிடைத்தது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குது. கேட்கிற பிள்ளைகள்கிட்ட பூமி எங்கும் உங்க கண்கள் உலாவி கொண்டிருக்குது. உத்தம இதயத்தோடு என்கிட்ட கேட்கீங்களா அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கேட்கும்போது நீர் அவங்களுக்கு கொடுப்பீங்க, ஆசீர்வதிப்பீங்க, துணை நிற்பீங்க. ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகளுக்கு துணை நில்லுங்க, ஆசீர்வதிங்க. ஏராளமான யுத்தத்தை மாற்றுங்க ஆண்டவரே. இறக்கம் செய்யுங்க, கருமையாக இப்பொழுது சோறு பாரத்தை மாற்றுங்க. தேவையில் சந்திக்கப்படுவதாக ஐயா உதவி செய்யுங்க, அப்படியே செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.